வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரோஸ் அவர்கள் எழுதிய என் வீட்டு பூக்கள் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கான வியாபார நேரம் முடிந்து போயிருந்தது. சாப்பாட்டு அறையில் வங்கி பணியாளர்கள் பலரும் அவரவர் கொண்டு வந்திருந்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு முடிந்து உஷா கை அலம்பிக் கொண்டிருந்த போது தாமரை செல்வன் அவளின் அருகில் வந்தான். உஷா சுற்றிலும் ஒரு முறை பார்த்தாள். குறிப்பிடும்படியான பார்வையில் யாரும் அவளை கவனிக்கவில்லை. தாமரை செல்வன் உஷாவிடம் தணிந்த குரலில் சொன்னான், இன்னைக்கு ஈவினிங் நாம மீட் பண்ணணும் உஷா. இன்னைக்கா? உஷா சிறிது தயக்கத்துடன் கேட்டாள். எங்க அம்மா உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச சொன்னாங்க. எதுவும் சீரியஸ் மேட்டரா? அம்மாவையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் சீரியஸ். சரி, மீட் பண்ணுவோம். உங்க வீட்டுக்கே போயிடலாமா? எங்க வீட்டுக்கு வேண்டாம். ஊர்ல இருந்து அத்தை வந்திருக்காங்க. வீட்டுக்கு போனா அவங்க முன்னாடி தான் உட்கார்ந்து பேசணும். அது சரிப்படாது. நாம பீச்சுக்கு போயிடலாம். ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரமெல்லாம் உட்கார்ந்து பேச வேண்டாம். வீட்ல போய் எனக்கு இன்னைக்கு சமையல் பண்ற வேலை இருக்கு. எங்க அம்மா அசோக் நகர் போயிருக்காங்க. நைட் ஆயிடும் அவங்க வர்றதுக்கு. ரொம்ப லேட் ஆகாது. நீ அரை மணி நேரம் இருந்தா போதும். சரி, நான் 4 மணிக்கு கிளம்பி பாண்டி பஜார் ஸ்டாப்ல போய் நிக்கிறேன். நான் 4:15க்கு வரேன். நடேசன் பார்க் போயிடுவோம். சரி. இந்த ஞாயிற்றுக்கிழமை குணா போலாமா உஷா? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு தாமரை. மாங்காடு போறேன். யார் கூட? எங்க அம்மா, நான், என் தம்பி. அப்போ குணா அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த படத்தை உன் கூட சேர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, 4 மணிக்கு பாண்டி பஜார்ல பார்ப்போம். சித்ரா அங்க இருந்து நம்மையே பார்க்கறா. அவளுக்கு வேற வேலை? மாலை 4:30 மணிக்கு தாமரை செல்வனும் உஷாவும் நடேசன் பார்க்கில் கூந்தல் பனை மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தார்கள். தாமரை செல்வன் சொன்னான், நேத்து சாயந்தரம் அம்மா பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க உஷா. ஐயோ, அப்புறம்? உஷா பதட்டத்துடன் கேட்டாள். அதிர்ஷ்டவசமா எலும்பு முறிவு எதுவும் இல்ல. ஆனா ரத்த கொதிப்பு 190. கீழே விழுந்ததுல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. டாக்டர் அம்மாவை ரெஸ்டா இருக்க சொல்லியிருக்கார். ஏன் இதை நீங்க பேங்க்லயே சொல்லல? இங்க வந்ததுக்கு அம்மாவை போய் பார்த்துருக்கலாமே. ஊர்ல இருந்து அத்தை வந்திருக்காங்கன்னு சொன்னனே. அத்தை வந்திருந்தா என்ன? இல்ல உஷா, இப்போ உன்னை எங்க சொந்தக்காரங்க யாரும் பார்க்கறத அம்மா விரும்பல. நம்மை விட உங்க அம்மா ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. ஆனா அம்மாவுக்கு இவ்வளவு எச்சரிக்கையான பயம் வேண்டாம் என்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். உன் அம்மாவும் அப்பாவும் சம்மதம் சொல்லி நம்ம கல்யாணம் நிச்சயமாகிற வரைக்கும் அம்மாவுக்கு பயம்தான். சரி, இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? பெட்டர். என்கிட்ட உங்க அம்மா என்ன பேச சொன்னாங்க இத்தனை அவசரமா? நம்ம கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் வச்சுடணுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சுடணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க உஷா. அதனால நீ இதுக்கு மேலேயும் நம்ம காதல் விஷயத்த வீட்டில் சீக்கிரமா சொல்லி நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தாகணும். என்ன சொல்ற? உஷா உடனே இதற்கு பதில் சொல்லவில்லை. புல்வெளியில் திரிந்த அணில்களை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன கம்மன் இருக்க? தாமரை செல்வன் தொடர்ந்து கேட்டான். அம்மா ஏதாவது அவங்களுக்கு ஆயிடும்னு பயப்படுறாங்களா? உஷா ஒரு புல்லை பற்களால் கடித்தவாறே கேட்டாள். அந்த பயம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒரு தினசா வாழ்க்கையில களைச்சு போயிட்டாங்க. என் 2 தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் ஆன பிறகு வீட்ல அம்மாவுக்கு பெண் துணை இல்ல. பார், அந்த தனிமையை தாங்க முடியல அவங்களால. அதனால சீக்கிரமா தனக்கு மருமகள் வந்தா தேவலைன்னு நினைக்கிறாங்க. அதுவும் நேத்து பாத்ரூம்ல எதிர்பாராம விழுந்ததும் மருமகளோட பணிவிடை வேணும்னு ஏங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே உன்னை எங்க அப்பா கிட்ட பேசி சீக்கிரமா கல்யாணத்தை நிச்சயம் பண்ண சொன்னாங்க. ஸோ நீ உடனே உங்க வீட்ல நம்ம விஷயத்தை சொல்லிடுறது நல்லது. நான் இன்னும் 6 மாசம் போகட்டும்னு நினைச்சேன். 3 மாசத்துக்குள்ள நம்ம கல்யாணம் முடிஞ்சுடுறது தான் நல்லது. 2 வருஷம் தானே ஆகுது. ஏன் அக்காவோட கல்யாணம் முடிஞ்சு
அப்பாவும் ஜூன் மாதம் தொடங்கினதும் எனக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம்னு இருக்கார். வரன் பார்க்க ஆரம்பிக்கும்போது சொல்லலாம்னு இருந்தேன். அது தெரிஞ்சுதான் நானும் பேசாம இருந்தேன். ஆனா இப்ப என் அம்மாவுக்காக உடனடியா உன் அப்பா கிட்ட மேட்டர பேசிட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. உஷா மௌனமாக இருந்தாள். பயமா இருக்கா? தாமரை செல்வன் கேட்டான். தயக்கமா இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் பேச வேண்டிய விஷயம் தானே. எங்க வீட்ல கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. என் மனசுக்குள்ள இப்படி ஒரு காதல் உறவு இருக்கும்னு. அது உனக்கு எப்படி தெரியும்? இந்த காலத்துல எல்லா பெற்றோர்களுக்கும் தங்கள் பிள்ளைகளை பத்தி பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்கு லைஃப். இல்லைங்க தாமர. என் அப்பா அம்மாவுக்கு என்னை பத்தி அப்படிப்பட்ட பயம் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால தான் எனக்கு தயக்கமா இருக்கு. அப்படின்னா தப்பு உன் மேல தான். அந்த மாதிரியான பயம் உன் மேல இருக்கிற மாதிரி ஆரம்பத்திலிருந்தே நீ அவங்க கிட்ட நடந்து வந்திருக்கணும். நல்லா தான் இருக்கு நீங்க சொல்றது. எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இப்படியெல்லாம் காதல் வசப்படுவேன்னு. இனிமே என்ன பண்ண முடியும்? காதல் வசப்பட்டாச்சு. இனி அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணு. எவ்வளவு நாளைக்குத்தான் இப்படி சும்மா காதலிச்சுக்கிட்டே இருக்கிறது? தாமரை செல்வன் கேட்டான். இன்னும் 6 மாசம் பொறுத்துக்க முடியாதா? இல்ல உஷா, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ். அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்பவே என் கல்யாணம் லேட் உஷா. இதுக்கு மேலேயும் அவங்கள காத்திருக்க சொல்றது நியாயம் கிடையாது. நான் வேணும்னா ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லட்டுமா? நீ வந்து சொன்னா உனக்காக சரின்னு சொல்லிடுவாங்க. ஆனா மனசுக்குள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. மகனோட கல்யாணம் லேட் ஆகுதே என்கிற தவிப்பு உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த தவிப்பை அவங்களுக்கு நான் கொடுக்க விரும்பலை உஷா. எங்க அப்பா 4 வருஷத்துக்கு முந்தி செத்து போயிட்டது. அம்மாவுக்கு ரொம்ப பெரிய இன்செக்யூரிட்டி உஷா. அத மறந்துடாத. அம்மாவுக்கு இப்ப என்ன வயசாகுது? வயசு ஒன்றும் பெருசா ஆயிடல. 56 வயசு தான் ஆகுது. ஆனா மனசால எக்கச்சக்க வயசு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க விடோ ஆன பிறகு 2 மகளுக்கு கல்யாணம் வேற பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட்ல அவங்க மனசை பத்தி நினைச்சு பார் புரியும் அவங்களோட அவசரம். உஷா முழங்காலில் கைகளை கட்டியவாறு மௌனமாக அமர்ந்திருந்தாள். தாமரை செல்வன் அவளை பார்த்து கொண்டே தொடர்ந்தான். 6 மாசம் கழிச்சு சொல்ல போறத இப்ப சொல்ல போற அவ்வளவுதானே. கல்யாண பேச்சே ஆரம்பிக்காம இருக்கிற இந்த நேரத்துல போய் பேச்சை ஆரம்பிக்கத்தான் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. நாமே இன்னும் இவளோட கல்யாண பேச்ச ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இவளே கல்யாணத்துக்கு ஆசைப்படுறா பாருன்னு அப்பா நினைச்சிடுவாரோன்னு தான் வெக்கமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லையே, கல்யாணத்துக்கு ஆசைப்படாம இருக்கிறதுக்கு. 23 வயசு பொம்பளை உஷா நீ. நீ போய் கல்யாணம் செய்து வைங்க அப்பான்னு கேட்க போறதில்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க போறத அவர்கிட்ட சொல்ல போற. பயங்கரமான விஷயம் இல்லையா இது அப்பாவுக்கு? பயங்கரமான விஷயம்தான். அதான் கஷ்டமா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருந்தா நான் உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? தாமரை செல்வன் கேட்டான். நிஜமாவா? உஷா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கேட்டாள். பந்தை எத்தனை நாளைக்குத்தான் நம்ம கோர்ட்லயே வச்சிருக்கிறது? நீயோ இல்ல நானோ அவரோட கோர்ட்டுக்கு பந்தை அடிச்சு தள்ளிட வேண்டியதுதான். சொல்லு, என்னைக்கு எங்க வந்து உங்க அப்பாவை நான் பார்த்து பேசட்டும்? நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், நானே பேசிக்கிறேன். உனக்கு தான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னியே. உஷா யோசனை செய்தாள். இனம் பிரிக்கத் தெரியாத பலவித உணர்வுகள் அவளுக்குள் பொங்கிக் கொண்டிருந்தன. தாமரை செல்வனுடன் காதல் வயப்பட்டு பழகத் தொடங்கியிருந்த போது துளிர்த்து கொண்ட நூதன உணர்வுகள் மீண்டும் அவளுள் மலர்ந்து குலுங்கின. எந்த யோசனைக்கும் வர இயலாமல் அவளின் மனம் சுழன்று கொண்டே இருந்தது. உஷா ஆற்றாமையுடன் தாமரை செல்வனை பார்த்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த தாமரை செல்வன் கொஞ்சம் பொறுமை இழந்து கேட்டான். ஒரு யோசனையும் வரமாட்டேங்குதா? கோபம் வருது போல இருக்கு. வராதா பின்ன? ஏதாவது ஒரு வழியில போயிடணும். ஒண்ணு நீ பேசணும், இல்ல நான் போய் பேசணும். அதுவும் உடனே. நீங்க உங்க அம்மாவுக்காக உடனே பேச சொல்றீங்க. நான் என் அப்பாவுக்காக கொஞ்ச நாள் கழிச்சு பேசலாமேன்னு சொன்னேன். இதுல கோபம் வர்றதுக்கு என்ன இருக்கு? உஷா அமைதியாக கேட்டாள். தாமரை செல்வன் பேசாமல் இருந்தான். உஷாவும் சில நிமிடங்களுக்கு பேசாமல் இருந்தாள். பின் சொன்னாள். சரி, நீங்களே எங்க அப்பாவை பார்த்து பேசிருங்க. உடனே தாமரை செல்வனின் முகம் மலர்ந்தது. வெரி குட், கை கொடு என்றபடி உஷாவின் கையை பிடித்து குலுக்கினான். எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. அப்பாவை நீங்க எங்க எப்படி மீட் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிடுறேன்.
நீங்களே பேசிட்டா எல்லாம் ஒரே வழியில முடிஞ்சிடும். உங்க அப்பாவோட ரியாக்ஷன் எவ்வளவு கடுமையா இருந்தாலும் நீ பின் வாங்கிடக்கூடாது உஷா. முதல்ல நீங்க மீட் பண்ணி பேசுங்க. இன்னைக்கு நைட் யோசிச்சு நாளைக்கு சொல்றியா? ஓ எஸ். உஷா, நீயும் நானும் வேற வேற ஜாதி. முதல்ல அந்த பிரச்சனை தான் ரொம்ப சீரியஸா ஆரம்பிக்கும். நீ பயப்படாம அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். பார்ப்போம், பார்ப்போம். நம்ம கல்யாணம் எல்லா கஷ்டமும் பட்டுத்தான் நடக்கணும்னு எழுதியிருந்தா அப்படியே நடக்கட்டும். எது வந்தாலும் உனக்கு நான் இருக்க, அதை மறந்துடாத. சரி, எழுந்திருங்க, போகலாம். வீட்ல போய் நான் சமைக்கணும். இருவரும் எழுந்து வீட்டுக்கு புறப்பட்டார்கள். உஷாவிற்கு இரவு தூக்கம் வரவில்லை. புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். காதல் உறவு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிற இனிய அதிர்வு அவளின் இரத்த ஓட்டம் முழுவதும் வியாபித்திருந்தது. புயல் ஒன்று சரியிலென கரையை தாக்க விரைந்து வருவது போல் இருந்தது. சற்று தள்ளி ஆங்காங்கு தூங்கிக் கொண்டிருக்கிற தன் குடும்பத்தினரை படுத்திருந்தபடியே உஷா கவனித்து பார்த்தாள். இந்த நிமிஷம் வரை இவர்களின் வாழ்க்கையில் இல்லாததாக இருக்கிற அவளின் காதல் உறவு வேறொரு மெய்ப்பொருள் பொதிந்ததால் உஷாவிற்குள் மின் ஒளியாய் ஒளிர்ந்தது. இந்த மின் ஒளி முதலில் காட்சியாகும்போது குடும்பத்தினரை மின்னலை தொடர்ந்து இடி முழக்கம் தவிர்க்க முடியாததுதான். ஆனால் இப்படியும் மின்னலும் வானவெளியை பாதிப்பதில்லை. மனிதர்கள் வானவெளியாக நின்றுவிட்டால் எப்படி இருக்கும்? உஷா யோசித்து பார்த்தாள். தாமரை செல்வன் அவளுடைய நினைப்பில் வந்தான். அவனுடன் நட்பு ஏற்பட்டு காதல் பரிமளித்த மொத்த காலகட்டத்தையும் எண்ணி பார்த்தாள். பற்பல சம்பவ தொடர்களில் தாமரை செல்வன் தெரிந்தான். தாமரை செல்வனின் அம்மாவையும் உஷா நினைத்து பார்த்தாள். ரொம்பவும் மென்மையான பெண்மணி அவள். மகனுக்கு அன்பு செலுத்துவதை மட்டும் வாழ்க்கையாக வைத்திருக்கும் இதமான பெண்மணி. மகன் வாழ்க்கை துணைவியாக எந்த பெண்ணை அழைத்து வந்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற சாதுவான பெண்மணி. மாமியார் என்ற முறையில் எந்த நெருடலும் இல்லாமல் உஷாவின் மனம் தாமரை செல்வனின் அம்மாவை ஏற்றுக்கொண்டிருந்தது. நல்ல நண்பன் போன்ற கணவனாக தாமரை செல்வன் விளங்குவான். இன்னொரு அம்மா போல மாமியார் இருப்பாள். இந்த அளவில் உஷா தயக்கமோ சந்தேகமோ இல்லாமல் இருந்தாள். ஆனால் அவள் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை தாண்டி செல்ல அவளின் மனம் தயங்கியது. அந்த குடும்பத்திலும் அவளுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது. அவளுடைய அப்பா கிருஷ்ணசாமி மனித உணர்வுகளை மதிக்க தெரியாத மன முரடர் இல்லை. வலிமையான ஆச்சாரம் எதையும் இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிற அறிவு குருடரும் இல்லை. ஆனாலும் உஷாவின் மனம் சந்தேகம்தான் பட்டது. ஜாதி வித்தியாசத்தை பாராட்டாமல் அப்பா அவளுடைய காதல் கல்யாணத்தை ஒப்புக்கொள்வாரா? உஷா பெருமூச்சு விட்டாள். அப்போது தூக்கம் கலைந்து எழுந்த அவளுடைய அப்பா பாத்ரூம் போய்விட்டு வந்து படுத்து கொண்டார். உஷாவிற்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவளுடைய அப்பா மட்டும் மாங்காடு வராமல் வீட்டிலேயே இருக்கப் போகிறார். வீட்டில் அன்று அவர் தனியாகத்தான் இருப்பார். நல்ல சந்தர்ப்பம் அது. அந்த நேரத்தில் தாமரை செல்வன் வந்து அவரை பார்த்து பேசினால் என்ன? வேறு யாரின் குறுக்கீடுகளும் இருக்காது. அவசரப்படாமல் நிதானமாக விளக்கி கல்யாணத்திற்கு சம்மதம் பெறுகிற முயற்சியை ஆரம்பித்து வைக்கலாம். உடனே உஷாவின் மனம் பரபரப்படைந்து விட்டது. அவளுடைய காதலுக்கு சம்மதம் கிடைத்தாற் போலவே குதூகலமாக இருந்தது. வருகிற ஞாயிற்றுக்கிழமையே தாமரை செல்வனை வந்து அப்பாவை சந்திக்க சொல்லிவிட வேண்டியதுதான். தாமரை செல்வன் சொன்னது போல பந்தை அப்பாவின் கோர்ட்டில் உடனே தள்ளிவிட வேண்டியதுதான். அப்பாவிற்கு நிகராக தாமரை செல்வனும் பேசுவான். புத்தி கூர்மையில் அப்பாவிற்கு அவன் எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லை. உஷாவின் மனதில் அவளுக்கும் தாமரை செல்வனுக்கும் கெட்டி மேளம் ஒலிக்க கல்யாணம் நடந்தது. அந்த கற்பனையிலேயே லயித்திருந்த போது தூக்கமும் வந்தது. தூக்கத்தில் வந்த கனவிலும் உஷாவிற்கு தாமரை செல்வனுடன் ஆடம்பரமாக திருமணம் நடந்தது. வங்கியில் சாப்பாட்டு நேரத்தில் உஷாவும் தாமரை செல்வனும் சூழ்நிலையை கவனித்து கொண்டு அவசரமாக சந்தித்தார்கள். நீ காலையில எத்தனை மணிக்கு மாங்காடு கிளம்பி போவ? தாமரை செல்வன் கேட்டான். 8 மணிக்கு கிளம்புறோம். திரும்புறது? சாப்பாடு எடுத்துட்டு போறோம். அதனால மெதுவா 2 மணிக்கு மேலதான் அங்கிருந்து கிளம்புவோம்.
வீடு வந்து சேர எப்படியும் 3 மணிக்கு மேல ஆகுமா? ஆமா. அப்ப நான் உங்க அப்பாவ பார்க்கறதுக்கு எத்தன மணிக்கு போகட்டும்? 10 மணிக்கு போங்க. அந்த நேரத்துல வேற யாரும் உங்க அப்பாவ பார்க்கறதுக்கு வந்துட மாட்டாங்களே! பொதுவா ஞாயித்துக்கிழமை அப்பாவ பார்க்க வரவங்க ஈவினிங் தான் வருவாங்க. சாமிய நல்லா கும்பிட்டுட்டு போறேன். நிதானமா, நல்லபடியா பேசுங்க தாமரை. பேசுறதுக்கு மட்டும் எனக்கு யாரும் கத்துத் தர வேண்டியதில்ல உஷா. அப்பாவும் சளைக்க மாட்டார். அத ஞாபகம் வச்சுக்கங்க. ஆனா ஒண்ணு உஷா, அவர் சம்மதிச்சாலும், சம்மதிக்காட்டாலும் நம்ம கல்யாணம் மட்டும் கூடிய சீக்கிரம் நடந்தாகணும். அத மறந்துடாத. 10 மணிக்கு மாங்காட்டில் இருந்து நான் நெனச்சுக்கிறேன். மாங்காட்டு அம்மனுக்கு ஏதாவது வேண்டுதல் வேண்டிட்டு வா. அடுத்த வருடம் நிறைவேத்திடலாம். மற்ற விஷயங்களை திங்கட்கிழமை இங்க பேசுவோம். ஓகே. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி. ஆலந்தூரில் உள்ள வீட்டில் உஷாவின் அப்பா ஹாலில் பேப்பர் படித்தபடி உட்கார்ந்திருந்தார். வீடு அமைதியாக இருந்தது. வாசலில் யாரோ வருகிற சப்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தார். அதுவரை அவர் பார்த்திராத கருப்பு நிற இளைஞன் செருப்புகளை விட்டுவிட்டு அவரை பணிவுடன் வணங்கினான். என் பெயர் தாமரை செல்வன். ஐ எம் கிருஷ்ணசாமி. ப்ளீஸ் கம் என்றார் உஷாவின் அப்பா. தாமரை செல்வன் அவருக்கு எதிரில் வந்து நின்றான். உட்கார் தம்பி. தாமரை செல்வன் கிருஷ்ணசாமிக்கு எதிரில் கிடந்த பழைய நாற்காலியில் கவனமாக உட்கார்ந்தான். நான் உங்க டாக்டர் உஷா ஒர்க் பண்ற பேங்க்ல இருக்கேன். தாமரை செல்வன் இரவு பூராவும் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்த முறையில் பேச்சை தொடங்கினான். அப்படியா? குட். உஷா மாங்காடு போயிருக்காளே தம்பி. அவ திரும்பி வர சாயங்காலம் ஆகும். தெரியும் சார். நேத்திக்கே உஷா சொன்னாங்க. நான் உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். சும்மா பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தியா? இல்ல சார். தாமரை செல்வன் தயங்கினான். தென் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? ஒண்டர். என்கிட்ட உனக்கு என்ன பேசணும்? உஷா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஒத்திகையில் இருந்து இழையும் பிசகாமல் தாமரை செல்வன் கேட்டான். உன் பெயர் என்ன சொன்ன? தாமரை செல்வன். உன் பெயரை கூட உஷா என்கிட்ட சொன்னதில்லைன்னு தான் எனக்கு ஞாபகம். தாமரை செல்வன் ஒரு கணம் உஷாவின் அப்பாவை கூர்ந்து பார்த்தான். அவரின் முக பாவனையில் இருந்து அந்த நிமிட அவருடைய மன இயல்பை அவனால் கண்டு கொள்ள முடியவில்லை. அவருக்கும் அவனுடைய மன இயல்பை அவரால் கண்டு கொள்ள முடியவில்லை. அவருக்கும் அவனுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியின் தூரம் தெரிந்தது அவனுக்கு. தூரத்தை அகற்றுகிற முனைப்பில் நிமிர்ந்து நாற்காலியின் விளிம்பில் உட்கார்ந்து பேச்சை தொடர்ந்தான். உஷா என்னை பத்தி கொஞ்சமாவது சொல்லி இருக்கலாம்னு நினைச்சேன். அப்படியா? ஆனா பொதுவா உஷா எதை பத்தியும் அல்லது யாரை பத்தியும் என்கிட்ட பேசாம இருக்கிறது இல்ல. நான் வேற மாதிரி நினைக்கிறேன். சொல்ல எப்படின்னு? பொதுவான விஷயங்களோட சேர்த்து பேசுற விஷயம் இல்லை என் விஷயம். தாமரை செல்வன் உறுதியான தொனியில் சொன்னான். நீ இப்படி நினைக்கிற. ஆனா உஷா வேற மாதிரி நினைச்சிருக்கலாம். கிருஷ்ணசாமியும் அதே தீர்க்கமான தொனியில் சொன்னார். வேற மாதிரின்னா? என்கிட்ட வந்து சொல்லிக்கிற அளவுக்கு உன்னை பத்தின எந்த விஷயத்துக்கும் உஷா முக்கியத்துவம் கொடுக்கலையோ என்னவோ? கேட்டுவிட்ட கிருஷ்ணசாமி சன்னமாக செருக்குடன் தாமரை செல்வனை பார்த்தார். அவன் மட்டும் அவருக்கு விட்டவனா என்ன? வேற மாதிரி கூட இருக்கலாமே சார் என்றான். எப்படி? என்ன பத்தின விஷயத்த இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாத ரகசியமா கூட உஷா மனசுல வச்சிருக்கலாமே. என் மகளுடைய மனசுல எனக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இருக்காதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை தம்பி. மன்னிக்கணும் சார். உங்க நம்பிக்கை உஷா விஷயத்துல தப்பா போயிருச்சு. புரியுமா? புரியற மாதிரி பேசுறியா தாமரை செல்வன்? நானும் உஷாவும் நெருங்கிய நண்பர்கள். நட்பு மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் கிடையாது. வெறும் நட்பாகவே இருந்திருந்தா உஷா மறைக்காம உங்ககிட்ட சொல்லியிருப்பா. தாமரை செல்வன் தயக்கத்துடன் நிறுத்தினான். கிருஷ்ணசாமியும் தயக்கத்துடன் அவனை பார்த்தவாறு காத்திருந்தார். வீட்டின் சூழலே வேறொரு விதமான இறுக்கம் பெற்றிருந்தது. அப்போ நீ உஷா என்கிட்ட உன்னை பத்தி சொல்லியிராத எதையோ சொல்ல வந்திருக்க, அப்படித்தானே? கிருஷ்ணசாமி கேட்டார். நான் சொல்ல வந்ததுல தப்பு ஒண்ணும் இல்லையே. நீ எதை சொல்ல வந்திருந்தாலும் உஷா இருக்கும்போது வந்திருக்கலாம். இல்ல சார், இன்னைக்கு நான் வந்தது எதிர்பாராத விஷயம். நிஜமா நான் உஷாவைத்தான் பேச சொன்னேன். என்னமோ உஷாவுக்கு தைரியம் வரல. என்ன வந்து உங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டா. அதுவும் இன்னைக்கு உங்க வீட்ல உங்களை தவிர எல்லாரும் மாங்காடு போறதால
நீங்க மட்டும் தனியா இருக்கும்போது நான் வந்து பேசிடுறது பெட்டர்னும் உஷாவுக்கு தோணினதால தான் இன்னைக்கு வந்த நான். கிருஷ்ணசாமி மௌனமாக இருந்ததால் தாமரை செல்வனும் மௌனமாக அமர்ந்திருக்க வேண்டியிருந்தது. ஆகையால் வீட்டு ஹாலை நோட்டம் விட்டான். நடுத்தர குடும்பத்தின் எல்லா அம்சங்களோடும் அந்த சின்ன ஹால் காட்சியளித்தது. தாமரை செல்வன் கைக்குட்டையை எடுத்து லேசாக முகத்தை ஒற்றிக்கொண்டான். நீ என்ன ஜாதின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தம்பி? கிருஷ்ணசாமி சிறு தயக்கத்துடன் கேட்டார். அவசியம் சொல்லணுமா? அதை தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியம். நான் உங்க ஜாதி இல்லை சார். அப்போ நீ பேச வந்திருக்கிற விஷயத்தை என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை தாமரை செல்வன். சாரி சார், அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துட வேண்டாம் நீங்க. 6 நாள் உட்கார்ந்து பேசினாலும் என்னுடைய இந்த முடிவில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நான் வேற ஜாதிக்காரன் என்கிறது தான் காரணமா? அதுதான் முதல் காரணம். அது காரணமா இருக்க வேண்டாம் என்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். உன் அபிப்பிராயத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு சொந்த வீடு இருக்கு சார். கிட்டத்தட்ட 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். எனக்கு 2 தங்கச்சிகள். 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்பா இறந்து போயாச்சு. அம்மா மட்டும்தான். வேற எந்த விதமான பிக்கலோ கடனோ கிடையாது. ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை உஷாவும் என்னோடு பகிர்ந்து என் கூட வாழணும்னு நான் பிரியப்படுறேன். உஷாவும் பிரியப்படுறா. எங்களோட இந்த பிரியம் குருட்டுத்தனமான வெறும் காதலால் வந்ததில்ல. நாங்க ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்கோம். ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறோம். அதனால வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல துணையா நிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும். பேசி முடித்தான் தாமரை செல்வன். கிருஷ்ணசாமி எழுந்து உள்ளே போனார். சில நிமிடங்கள் கழித்து திரும்பி வந்தார். அடுத்த வீட்டில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒலி உறக்க கேட்டு கொண்டிருந்தது. நீ சொல்ல வந்த விஷயம் இதுதானா? கிருஷ்ணசாமி கேட்டார். எஸ். மன்னிக்கணும் தாமரை செல்வன். என்னை பொறுத்த வரைக்கும் இது நடக்க முடியாத விஷயம். என்ன கேட்டா நடக்க முடியாததுன்னு மனுஷ வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது சார். அப்போ அது நான் நடக்க விரும்பாத விஷயம்னு வச்சுக்க. தாமரை செல்வன் மௌனமாக கிருஷ்ணசாமியை பார்த்தான். அவரும் அவனை கர்வத்துடன் கவனித்தார். அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு சுவர் முளைத்து ஓங்கி வளர்ந்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு கிருஷ்ணசாமி கேட்டார். இந்த விஷயம் உன் அம்மாவுக்கு தெரியுமா? தெரியும் சார். எங்க அம்மாவுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அவங்களுக்கு உஷாவை ரொம்ப பிடிக்கும். அதனால பேச வந்துட்ட. உன் அம்மாவுக்கு பிடிக்காம போயிருந்தா, ஆட்சேபனை இருந்திருந்தா இப்படி பேச வந்திருப்பியா? நாம் நடந்திருப்பதை வச்சு தானே பேசணும். அதுதான் சரியா வரும். என் அம்மாவுக்கு பிடிக்காம போயிருந்தா என்கிற கற்பனையான கேள்விக்கு கற்பனையான ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம் சார். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி மட்டும் நாம் பேசுவோம். அதான் நல்லது. அப்போ நீ என் குடும்பத்தோட என்னோட ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணணும் தாமரை செல்வன். ஃபேஸ் பண்ணுறேன் சார். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறேன். உஷாவை உனக்கு கல்யாணம் செய்து தர எனக்கு விருப்பம் இல்லை தாமரை செல்வன். என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் காரணம்னு குறிப்பிட்டு சொல்கிற சமாச்சாரம் இல்லை இது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்கள் ஜாதிக்காரன் இல்லை என்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கா? அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஆனால் அது ஒன்று தான் பிரச்சனை என்கிற மாதிரி கிடையாது. உஷா என் மகள். நான் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கின பெண். இதுவரைக்கும் அவளோட வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் என்னோட பங்கு இருக்கு. அவளுடைய கல்வி, வேலை எல்லாவற்றிலும் நான் அவளுக்கு வழிகாட்டியா இருந்திருக்கேன். அவளோட கல்வியையும் வேலையையும் விட பெரிய விஷயம் அவளோட கல்யாணம். அந்த விஷயத்துல அவளே அவளுக்கு வழிகாட்டியா நடந்துக்க நினைச்சா தாங்க முடியுமா என்னால? அவளோட கல்யாணமும் என் தீர்மானப்படி நடக்கிறது தான் எனக்கு சந்தோஷத்தை தரும் இல்லையா? ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்க தாமரை செல்வன். நம்ம கலாச்சாரத்துல பெண் பிறந்த அன்னிக்கே அவளுடைய பெற்றோர்கள் அவளோட கல்யாணம் பத்தி மனசால தயாராயிட ஆரம்பிச்சிடுறாங்க. மகளின் கல்யாணம் ஒரு மானசீக மண்டபமா பெற்றோர்களின் மனசில் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது. அவரவர் ஜாதி வழக்கப்படி, அவரவர் குடும்ப அந்தஸ்துக்கு தக்கபடி, ஆசைக்கு தக்கபடி ஒவ்வொரு செங்கல்லா வைத்து வைத்து அந்த மானசீக மண்டபம் ஒரு நீண்ட கால போக்கில் மனசில் வளர்ந்தெடுத்துப்பா தம்பி.
இன்னைக்கு திடீர்னு நீ வந்து அந்த கால மண்டபத்தை இடிச்சு தள்ளிடுங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும் தெரியுமா? பூர்வீக வீட்டை வித்துருங்கன்னு ஒருத்தனை பார்த்து சொல்ற மாதிரியான சமாச்சாரம் இது. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லலாமா? தாமரை செல்வன் குறுக்கிட்டு கேட்டான். சொல்லு. உங்களோட மானசீக மண்டபத்தை இடிக்க சொல்லல சார் நான். கால மாற்றத்துக்கு தக்கபடி கொஞ்சம் ரீமாடல் பண்ணிக்கோங்கன்னு தான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்லை தாமரை செல்வன், என்னுடைய வீடு முழுக்க முழுக்க என்னோட பிளான்ல தான் கட்டப்படணும். கட்டவும் பட்டு இருக்கு. இந்த பிளான்ல எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அதனால ரீமாடல் பண்ணணும் என்கிற அவசியமும் இல்லை. ஸோ இதான் உங்களோட முடிவான தீர்மானம்? எஸ். உங்களோட இந்த தீர்மானத்தை உஷா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன பண்ணுவீங்க? ஏற்றுக்கொள்ளாட்டா என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு கஷ்டத்தை என் மகள் எனக்கு கொடுத்தான்னா அதை நாங்க அனுபவித்துத்தான் தீரணும். ஒரு விஷயம் சொல்றேன் தாமரை செல்வன். முன்னாடி என் வீட்டு தோட்டத்துல எத்தனை பூ பூத்திருக்கு. அதுல ஒரே ஒரு பூவை தெருவில் இருக்கும் யாரோ ஒரு பையன் பறிச்சுட்டு போயிட்டாலே எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நான் பார்த்து பார்த்து வளர்த்த செடியில இருந்து பூவை பறிச்சுட்டு போயிட்டானேன்னு கோபம் கோபமா வரும். அப்படிப்பட்ட எனக்கு என் மகளை யாரோ எனக்கு முன்பின் தெரியாத ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீயே யோசிச்சு பார்த்து சொல்லு. ஒரு மகளோட கணவனை ஒரு தகப்பன் தேர்ந்தெடுக்க முடியாமல் போறது அந்த தகப்பனுக்கு முதலில் பெரிய அவமானம் என்கிறது. அவளோட தகப்பனுடைய ஈகோவுக்கும் ஒரு அடி. என் ஈகோவை அடிக்கிற சமாச்சாரத்துக்கு நான் எப்படி எஸ் சொல்வேன்? தாமரை செல்வன் பதில் சொல்லாமல் வெறுமே கிருஷ்ணசாமியையே பார்த்து கொண்டிருந்தான். அவரும் மௌனமாக பல நிமிஷங்களுக்கு அவனையே பார்த்து கொண்டிருந்தார். பின் அவனிடம் சொன்னார். நான் பாட்டுக்கு அமைதியா பேப்பர் படிச்சிட்டு இருந்தேன். நீ வந்து அந்த அமைதியை கெடுத்துட்ட. அதுக்கே என்னால உன்னை மன்னிக்க முடியாது போல இருக்கு தாமரை செல்வன். என் குடும்ப நிம்மதியை பற்றி ஒரு பயத்தை வேற என் மனசுல உண்டு பண்ணிட்ட. ஏன் நிம்மதியும் கூடத்தான் இப்ப போயிடுச்சு, தாமரை செல்வன் சொன்னான் எழுந்து கொண்டே. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. மறுபடியும் ஒரு நாள் வந்து உங்களை பார்க்கட்டுமா? தாமரை செல்வன் நம்பிக்கை இல்லாமல் கேட்டான். எதுக்கு? என் நிம்மதியை கெடுக்கவா? கிருஷ்ணசாமியும் எழுந்தபடியே கேட்டார். மன்னிக்கணும், யாரோட நிம்மதியையும் கெடுக்கிறது என் நோக்கம் இல்லை. நான் வரேன். தாமரை செல்வன் வேகமாக வெளியேறி தெருவில் இறங்கி நடந்தான். தாமரை செல்வன் அவனுடைய அம்மா அமிர்தவல்லியின் எதிரில் கவலையுடன் உட்கார்ந்திருந்தான். இது நீ எதிர்பார்த்தது தானப்பா தாமரை, எதுக்காக இப்பவே கவலைப்படுற? அந்த ஆள் பேசினதுக்காக கவலைப்படலாமா? அவரை நான் பொருட்படுத்தவே இல்லை. என் கவலை எல்லாம் உஷாவை பற்றித்தான். அவளுக்கு அவளோட குடும்பத்தார் மேலே அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகம். அந்த அட்டாச்மெண்ட்டில் அவள் அப்பா சொல்கிறத கேட்டு என்னை கல்யாணம் செய்துக்க யோசிப்பாளோன்னு பயமாக இருக்கு எனக்கு. முதல்லையே அதை பற்றி எல்லாம் நல்லா யோசிச்சிருக்கணும். நீ பார், உன் அத்தை 100 தடவை கேட்டுட்டா உன் கல்யாணத்தை பற்றி. பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிடுங்கம்மா. அவளே 7-8 பொண்ணு சொன்னா. ஒரு கண் துடைப்புக்கு அவங்க சொல்கிற 2-3 பொண்ணுங்களை போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? நீ நாளைக்கே உஷாயோட பேசு. பேசுகிறம்மா, அவள் எனக்கு மனைவியாக வந்தா நல்லா இருக்கும். அப்பா அம்மாவோட சம்மதத்தோட வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒருவேளை அவளோட அப்பா அம்மா சம்மதம் இல்லாமலேயே எங்கள் கல்யாணம் நடந்தா கல்யாணத்தை சிம்பிளாக திருப்பதியில் வச்சுக்கலாம்மா. முப்பாத்தம்மா உன்னை கைவிட மாட்டா. உஷாவோட அப்பாவே கடைசியில் சம்மதிச்சு உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லைம்மா. கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமாக வந்துடு. அப்படியே வேற எங்கேயும் போயிடாத. வேற எங்கேயும் போகலம்மா, கோயிலுக்கு மட்டும்தான் போகிறேன். போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். தாமரை செல்வன் மனத்தளர்வுடன் கோயிலுக்கு கிளம்பி சென்றான். மாங்காடு கோயிலில் இருந்து திரும்பிய உஷாவுக்கு வீட்டை நெருங்க நெருங்க மனசு படபடவென்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது. வீட்டுக்குள் நுழைந்த போது அப்பாவின் முகத்தையே பார்க்க முடியவில்லை. விடுவிடுவென்று அவசரமாக டாய்லெட்டுக்குள் போய் 5 நிமிட பொழுதை அங்கேயே போக்கியபடி நின்றவாறு ஹாலில் அப்பாவின் பேச்சுக்களை கூர்மையாக கவனித்து கொண்டிருந்தாள். எத்தனை நிமிஷம்தான் டாய்லெட்டுக்குள் நின்று கொண்டிருப்பது? வெளியில் வந்து அக்கறையாக முகம் கழுவி துடைத்தாள். காற்றாடியை சுழல விட்டு அயர்வுக்கு உட்கார்ந்தாள்.
கோயில்ல கும்பல் ரொம்ப இருந்ததா உஷா? கிருஷ்ணசாமி எந்த வித்தியாசமும் இல்லாத குரலில் கேட்டார். கும்பல் ரொம்ப இல்லப்பா, உஷா அவருடைய முகத்தை பார்க்காமலேயே சொன்னாள். ஜனங்களுக்கு இப்ப வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகள் இல்லை போல இருக்கு. கிருஷ்ணசாமி சிரித்து கொண்டே சொன்னார். பொதுவா முன்ன மாதிரி மாங்காட்டுல இப்பெல்லாம் அவ்வளவா கும்பல் கிடையாதுங்க என்று சொல்லியபடியே கிருஷ்ணசாமியின் மனைவி அகிலா முகம் கழுவி துடைத்தபடி வந்தாள். உஷா, அப்பாவுக்கு பிரசாதம் எடுத்து கொடு என்றாள். அப்புறமா எடுத்துக்கிறேன். எனக்கு முதல்ல காஃபி கலந்து கொடு. அதை சாப்பிட்டுட்டு தாம்பரம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உட்காருங்க, புடவை மாத்திட்டு 5 நிமிஷத்துல காஃபி கலந்து தரேன். உஷா தொலைக்காட்சியை இயங்க வைத்தாள். விளையாட்டு உலக காட்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தன. அக்கறையாக பார்ப்பது போல விளையாட்டுகளை கவனித்தாள். இடையிடையே அப்பாவை கடை கண்ணால் பார்த்து கொண்டே. கிருஷ்ணசாமி எப்போதும் போலத்தான் சகஜமாக இருந்தார். தாமரை செல்வன் வந்து அவருடன் பேசிவிட்டு போன சுவடே அவரிடம் இல்லை. ஒருவேளை தாமரை செல்வன் வந்து பேசவே இல்லையோ? உஷாவுக்கு சந்தேகமாக இருந்தது. வராமல் இருந்திருந்தால் பரவாயில்லை என்று கூட தோன்றியது. வீட்டில் ஏற்பட இருக்கும் குழப்பத்தை தள்ளி போட்டால் தேவலை என்று உஷாவிற்கு தோன்றியது. கிருஷ்ணசாமி காஃபி சாப்பிட்டு விட்டு தாம்பரம் கிளம்பிய போது அவளுக்கு அப்பாடா வென்றிருந்தது. வீட்டு வேலைகளை மளமளவென்று பார்த்தாள். செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றினாள். தொலைக்காட்சியில் தமிழ் படம் ஆரம்பித்ததும் உட்கார்ந்து பார்த்தாள். இரவு 8 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து திரும்பி வந்தும் கூட கிருஷ்ணசாமி அவளுடன் தாமரை செல்வன் பற்றி எதுவும் பேசவில்லை. சகஜமாக சாப்பிட்டுவிட்டு எப்போதும் போல் 9:30 மணி செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு படுத்து கொண்டு விட்டார். உஷாவும் உடனே படுத்து கொண்டாலும் கூட அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் தூங்கியதும் அப்பா மெதுவாக எழுந்து அம்மாவிடம் ஏதாவது பேசினாலும் பேசுவாரோவென்று உஷா தூங்காமலேயே தூங்குவது போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள். அதே மாதிரியே கிருஷ்ணசாமியும் அயர்ந்து தூங்குவது போன்ற பாவனை காட்டியபடி படுக்கையில் தூக்கம் வராமல் வெறுமனே கண்களை மூடி படுத்திருந்தார். காலை தாமரை செல்வன் வந்து பேசிவிட்டு போன காட்சிகள் அவருக்குள் சுழன்று கொண்டிருந்தன. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.